விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. காங்கிரஸ் இன்னொரு தரப்புல என்ன பண்ணுவாங்க, காமராஜரையும் தேவரையும் எதிரெதிர நிறுத்தி நாடார் சமுதாய மக்களுக்கும் முக்குளத்தோருக்கும் ஏதோ ஒரு எதிர்ப்பு இருப்பது போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இதுக்கு முழு முதற் காரணம்னு யாருன்னு நான் ஒரு ஆளை நீங்கள் சுட்டி காட்டுன்னு சொன்னீங்கன்னா நேருவை தான் சொல்லுவேன். 5 இளைஞர்களை கொண்டு போய் அந்த கம்மாக்கரை ஓரமாக அங்கே ஒரு இழுப்ப மரம் அந்த இருக்கும்போது பக்கத்தில் அதில் மண்டியிட சொல்லி அந்த 5 பேரை சுட்டு கொண்டுறான். இன்றைக்கி வரைக்கும் அவங்கள எரிச்சாங்களா புதைச்சாங்களா எங்கே பண்ணாங்க யாருக்கும் தெரியாது. அந்த உள்ளூர்காரங்க அந்த ஊர்க்காரங்க உறவினர்கள் அவங்களுக்கு ஒரு ஈமச் சடங்கு கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த மத்திய அரசு நேருடைய அரசாங்கம் நடந்து கொண்டது. எல்லா சமுதாயத்துக்குமான ஒரு லீடர் தலைவராக இருந்ததை இவ்வளோ பெரிய சதி செய்து அவரை ஒரு ஜாதி தலைவராக ஆக்குனதில் முழு பொறுப்பு உள்ள ஒரு 90% பொறுப்பு வந்து நேரு. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கியமான ஜாதிய கலவரம் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது முதுகுளத்தூரில் நடைபெற்ற படுகொலை சம்பவம், இல்லைன்னா ஜாதிய பிரச்சனை தான். அதுக்கான காரணங்களாக 2-3 பேருடைய பேர் அதிகமாக இருக்கும். இமானுவேல் சேகரன், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், இந்த பெயர்கள் இந்த சம்பவத்துக்குள்ளே இருக்கும். அது யார் பிரச்சனைக்கான காரணகர்த்தாலாம் தெரியாது. பட் எங்கே ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை? அதாவது நீங்கள் சொன்னதுலேயே ஒரு 2-3 திருத்தம். முதல்ல இது ஒரு ஜாதி கலவரம் இல்லை, ஜாதி சாயம் பூசப்பட்ட அரசியல் நாடகம். என்ன இதில் இந்த காங்கிரஸ் வந்து அந்த சுதந்திரம் பெற்ற காலங்களில் இருந்து எல்லா இடங்கள்லையுமே, ஈவன் தமிழ்நாட்டிலையுமே மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பெரும்பான்மையோடைய ஆதரவு பெற்றிருந்தது. அவங்களுடைய ஓட்டை வாங்க முடியாத ஒரு சில தொகுதிகள்னால் இந்த தேவர் நிற்கக்கூடிய முதுகுளத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் பாராளுமன்ற தொகுதியான வந்ததுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், இல்லாட்ட முதல்ல அருப்புக்கோட்டை. தேவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே மட்டும் இந்த மக்கள் எல்லாருமே இங்கே போடுறாங்க, காங்கிரஸ் போடலை. ஆகையினால இது அந்த ஒரு இதை உடைக்கணும் ஒன்றும், இது ஒரு நோக்கம். அதே சமயம் இதில் காமராஜரையும் தேவரையும் தொடர்புபடுத்தி இது வந்து எப்படி தேவேந்திர குல வேளாளர் முக்குளத்தோரை எதிர நிப்பாட்டி ஒரு கீரியும் பாம்புமாக இப்போ ஏறக்குறைய ஒரு 40 வருட காலங்கள் அப்படி தான் இருந்தது. இப்போ தான் நல்ல 2 சமுதாயத்திலையும் பெரிய தலைவர்கள், குறிப்பாக அந்த தரப்பில் வந்து நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் தங்கராஜ் இவங்களை போன்றவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் இப்போ தான் அதை உணர்ந்ததுனால இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். இதே காங்கிரஸ் இன்னொரு தரப்பில் என்ன பண்ணுவாங்க, காமராஜரையும் தேவரையும் எதிரெதிர நிறுத்தி நாடார் சமுதாய மக்களுக்கும் முக்குளத்தோருக்கும் ஏதோ ஒரு எதிர்ப்பு இருப்பது போல் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இதுக்கு முழு முதற் காரணம்னு யாருன்னு நான் ஒரு ஆளை நீங்கள் சுட்டி காட்டுன்னு சொன்னீங்கன்னா நேருவை தான் சொல்லுவேன். நேருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது என்னடா இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குன்னா, நேரு அன்னைக்கு பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறதுனால அதனால மட்டுமே இல்லை. பிரதமராக இருந்ததுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாகாணங்கள்லையும் நடக்கிறதுக்கெல்லாம் அவரை நம்ம பொறுப்பாக்க முடியுமா? இல்லை. நேருவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா சிம்ம சொப்பனம். நேதாஜி எதிராக இருந்தார். நேதாஜி காங்கிரஸ்லேயும் அவங்களுக்கு எதிராக இருந்தது மட்டும் இல்லை, அவருடைய சித்தாந்தமே வேற. அவர் வந்து இவங்களெல்லாம் வந்து நபும்சக சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னே சொல்வார். அவருக்கு மீனிங் என்ன? ஆண்மையற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள். நீங்கள் வந்து கோழைத்தனத்தை அஹிம்சைன்னு சித்தரிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வெள்ளக்காரன் பிச்சை போட்டு தான் சுதந்திரம் வரமே ஒழிய நீங்களாம் போராடி வாங்க முடியாது. புரட்சிகரமாக போராடி தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறதுல நேதாஜி தெளிவாக இருந்தார். அப்போனா தான் இந்த வீரமும் இந்த வீர உணர்ச்சியும் மக்களுக்கும் சேரும். ஏதோ நம்ம சண்டை போடுறது மட்டும் இல்லை, போர் வீரர்கள் சண்டை போடுறது இல்லை, அந்த உணர்ச்சி மக்களிடம் சேர்ந்தால் தான் இந்த சுதந்திரம் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாத சுதந்திரத்தில் எந்த அர்த்தமும் இருக்காது. சந்தர்ப்பவாதிகள் வந்து புகுந்து கொள்வார்கள். இது அவருடைய முதல் பிரகடனத்தில் சொல்கிறார் நேதாஜி. இன்றைக்கி அப்படியே அது நடக்குது. அதனால் நேதாஜின்னா நேருக்கு வந்து சும்மா சொப்பனம்.
காரணம் நேதாஜி வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களுடைய அபரிமிதமான ஆதரவை பெற்றவர். பெரிய அறிவாளி. அவர் வந்து சதாவதானின்னு கூட சொல்லுவாங்க. ஒரே சமயம் பல காரியங்களை செய்யக்கூடியவர். 2வது இவங்கெல்லாம் பாராட்டில் அவர் வந்து ஐசிஎஸ். ம். அது அன்னைக்கு அதை விட பெரிய பதவி கிடையாது. இன்றைக்கே ஐஏஎஸ்னால் எப்படி சொல்கிறோம், அன்னைக்கு ஐசிஎஸ் நினச்சி பாருங்க. அதை தூக்கி போட்டுட்டு வந்தவர். இளைஞர், இவங்களை எல்லாத்தையும் கூட இளைஞர். அதனால் எல்லா வகையிலையுமே அவருக்கு வந்து அது ஒரு சிறப்பாக அமைஞ்சு கேலிபர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே மெரிட் ஆகட்டும், குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், தனிப்பட்ட செல்வாக்கு. செல்வாக்கு, திறமை எல்லாத்துலேயும் அவர் வந்து எல்லா நேருவை விட ஒருபடி மேலேயே இருக்கிறார். நேதாஜி இந்த சுதந்திர போராட்ட களத்துக்கு வர முன்னால் காங்கிரஸில் செல்லப்பிள்ளையாக இருந்தது நேரு. ம். அவர் ஒரு அந்த அன்னைக்கு அவர் தான் இளைஞர், நல்ல செல்வந்த வீட்டு பிள்ளை, காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய நேதாஜி வந்த உடனேயே இது அப்படியே எல்லாம் சூரியனுக்கு முன்னால் ஒரு சிறு நெருப்பு எப்படி எடுபடாமல் போயிடுமோ அது மாதிரி ஆகிப்போச்சு. ஓ, நேதாஜி போராட்ட காலத்துக்குள்ள வந்தோடனே நேருடைய பெருமை அடிபட்டு போச்சு. செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, காங்கிரஸ்குள்ளேயே குறையுது. ம். எவ்வளவு குறையுதுன்னா, காந்திஜியே ஒரு வேட்பாளர் இருந்த பட்டாபி சீதாராமையா, அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் தலைவராக வரும்போது நேதாஜி நிற்கிறார், அவருக்கு எதிர்த்த சீதாராமையாவை மகாத்மா காந்தி நிப்பாட்டுறார். ஆனாலும் அதை எதிர்த்து நேதாஜி ஜெயிக்கிறார். ம். அவ்வளோ பெரிய செல்வாக்கில் இருந்த ஒரு தலைவர் நேதாஜி. இப்பேற்பட்ட நேதாஜி இந்த ஐஎன்ஏ ஆரம்பித்து அவர் இந்தியாவை விட்டு வெளியே போய் இந்திய சுதந்திர படையை அமைக்கிறார். நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து 47 வந்து நம்ம வந்து ஒரு குடியரசாக நம்ம இல்லை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஜனநாயகம் சுதந்திரம்னு சொல்லிட்டு சட்டப்படி இந்தியா வந்து பிரிட்டிஷுக்கு கீழே உள்ள ஒரு டொமினியன், ஒரு தன்னாட்சி பெற்ற ஆனாலும் பிரிட்டிஷ் அரசுக்கு கீழே இருந்த ஒரு நிர்வாக அமைப்பில் தான் நம்ம இருந்தோம். நம்ம எப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அதுதான் ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுற மாதிரிங்க, அன்னைக்கு தான் நம்ம வந்து முழுமையான ஒரு குடியரசாகவும் எல்லா அதிகாரம் பெற்ற ஒரு அரசாகவும் நம்ம மாறுறோம். 50 தான், ஜனவரி 26. இந்த 47 50 வரைக்கும் நேதாஜி வந்து 45 இறந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் 49 நேதாஜியோடைய பிறந்தநாள் ஜனவரி 23. நேதாஜி பிறந்தநாள் விழாவில் தேவர் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டு சொல்கிறார், நேதாஜி உயிரோடு இருக்கிறார், அவரிடமிருந்து எனக்கு தகவல், அவரை சந்திக்க சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நேதாஜி தேவர் வந்து மதுரையிலையும் பேசுகிறார், இதை கல்கட்டாலையும் பேசுகிறார். அங்கேயும் அவங்க வந்து அந்த ஃபார்வர்ட் பிளாக் வந்து கல்கட்டாவில் தான் அப்போ தலைமையகம் இருந்தது, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குக்கு. பேசிட்டு மறுநாள் தேவர் எங்கே போனார்னு தெரியல, மறைஞ்சிட்டார். எதில் என்னைக்கு? ஜனவரி 23, 1949. திருப்பி தேவர் வெளியே வர்றது, மக்களை சந்திக்கிறது, எல்லாருக்கும் வெளிப்படையாக அவர் வர்றது வந்து 1 வருஷம் 8 மாதம் கழித்து அக்டோபர் 50 தான் அவர் வெளியே வர்றார். வர்ற போது எங்கன்னா கல்கத்தாவில் ஜேர்னலிஸ்ட்டை சந்திக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்தித்து எல்லோரும் கேட்குறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு. அவர் எங்கே போனீங்கிறதுக்கு தெளிவான பதிலை சொல்லலை. அதனால் நம்மளாம் யூகிச்சுக்கிடுறோம் அவர் பர்மாவிலேருந்து வந்திருக்கலாம், ஏன்னா பார்டர் கிராஸ் பண்ணி வர்றது எளிதாக இருந்திருக்குங்கிறனால பர்மாவுக்கு போயிருக்கலாம், அப்படி இப்படின்னு யூகந்தான வழி. அவர் எங்கே போனார்ன்றது அவரும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. நான் இத்தனை காலம் நான் வந்து நேதாஜி கூட இருந்தேன் அப்படிங்கிறார் தேவர் சொல்கிறார். அது அன்னைக்கு பத்திரிகையில் அது பெரிய ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா தேவர் வந்து ஒரு பொறுப்புள்ள தலைவர், சும்மா எடுத்தங்கவுத்தோன்னு பேசக்கூடியவர் இல்லை. அதுவும் இன்னொன்று சொல்கிறார், நான் இந்த இந்திய அரசாங்கம் அப்போ வந்து ரெனகேட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆமாம், ரெனகேட் ஆக்ட். அது என்னன்னா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சா கூட நம்ம பல சட்டங்கள் அப்படியே பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த சட்டங்களை பின்தொடர்ந்து வந்தோம். அதில் இப்பயும் கூட பாருங்கள், பல சட்டங்கள் இப்போ நான் துறைமுகம் சம்மந்தப்பட்டதுனால அந்த போர்ட்ரஸ்ட் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 1908 தான். அதை தான் புதுப்பிச்சுக்கிட்டு இருந்து இப்போ மாற்றிருக்கிறாங்களே வழியா. இன்றைக்கும் பல சட்டங்கள் 1886 அப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம இந்த ஒப்பந்தம் நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது பிரிட்டிஷார் போட்ட சட்டங்களையும் நம்ம வந்து அதை மாற்றாத வரைக்கும் அப்படியே தொடருங்கிற ஒரு ஷரத்து இருக்குது. அதில் இந்த ரெனகேட் ஆக்ட் என்ன சொல்லுது? ரெனகேட்னா
என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பற்றதன்மையாகவும் இல்லை நாட்டுக்கு எதிராகவும் இருந்து வெளியேறி போனவர்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது. முக்கியம் இன்னொன்று என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போர் குற்றவாளி, வார் கிரிமினல்ஸ், இவங்களையெல்லாம் நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதோ ஒப்படைக்கணும். இந்த ரெண்டுலேயுமே நேதாஜி பேர் இருக்கு. அப்போ தேவர் அறிக்கையை சொல்கிறாரு, இந்த இதில் இருந்து நேதாஜி பேரை நீக்கிவிட்டால் நானே கூட்டிகிட்டு வரேன். இது வந்து லோக்சபாவில் பேசப்படுது. இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நேருட்ட கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள். அவர் வந்து இதுக்கெல்லாம் பொறுப்பான நான் பதில் சொல்ல தேவையில்லை, ஏன்னா இப்போ நாங்கள் இனிமேல் தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா நாங்கள் முழு சுதந்திரம் பெற்ற பிறகு, முழு அதிகாரம் பெற்ற பிறகு அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறார். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, நேரு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கப்படுது அவர்கிட்ட. இது எப்படி இந்த பக்கம் வச்சு, அதனால் நேருக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் ஒரு உறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். 1952 தேர்தலில் தேவர் வந்து அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டசபை தொகுதிக்கும் அவரே நிற்கிறார். அதே மாதிரி இந்த முதுகுளத்தூரில் வந்து தனி தொகுதியும் அதுக்குள்ள உட்பட்ட தனி தொகுதி இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்தில் ஒரே தொகுதியிலேயே பொது தொகுதி வேட்பாளரும் போட்டியிடுவாங்க, தனி தொகுதி வேட்பாளரும். இங்கே வந்து மொட்டைய குடும்பன் அப்படிங்கிறவர் ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக போட்டியிடுறார், தேவர் நிறுத்திய வேட்பாளர். ஸோ தேவரும் 2 தொகுதியில் ஜெயிக்கிறார், இவரும் அந்த தொகுதியில் ஜெயிச்சுடுறார். அப்போ தேவர் என்ன பண்ணுறாரு, சட்டசபையை கையில் வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தொகுதியை ரிசைன் பண்ணுறார். இந்த வாட்டி நம்ம சட்டசபைக்கு போகணுங்கிறதுக்காக, முதல் சட்டசபைக்கு போகணுங்கிறதுக்காக. அப்போது அதுக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த வாட்டி காங்கிரஸ் இடைத்தேர்தலில் எப்படியாவது தேவரை தோக்கடிக்கணும்னு பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. தேவர் வந்து ND ராமசாமி செட்டியார் அப்படிங்கிறவரை தனது ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளராக நிப்பாட்டுறார். நான் இந்த செட்டியாருங்கிறத சொல்கிறேன்னா, எல்லா சமூகத்தையும் அவர் உள்ளடக்கிய ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது அவர் தேவர் இருக்கந்தண்டியும் அதில் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் தேவேந்திர கோல வேளாள மக்கள், பிள்ளைமார் சமுதாயத்தினா, அதுக்கு அப்புறம் தான் முக்குளத்தூர். ஏன்னா அந்த தொகுதியிலே முக்குளத்தூர் ஜனத்தொகையே கம்மி. உதாரணமாக முதுகுளத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18,000 பேர் தான் முக்குளத்தூர் ஓட்டாங்க. 1,00,000 பேர் வாக்காளர்கள் இருந்த தொகுதி அது. அப்போ இவர் தேவர் ஓட்டை வாங்கி தான் ஜெயிச்சாருங்கிறது அதில் அடிபட்டு போகுதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதுலேயும் அந்த தேர்தலையும் ஃபார்வர்ட் பிளாக்கை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது அடுத்தது இவர் தேவர் வந்து மீண்டும் மீண்டும் இந்த அறிக்கை விடுறார், நேதாஜிக்காக அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு பெரிய லெவலுக்கு இவருக்கு ஒரு எதிர்ப்பை கலப்புது. 55 ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இதை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறாங்க. இந்த மாதிரி தேவர் சொல்கிறார், நேரு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு. இதுக்கு அந்த கட்டுரை வெளிவந்ததுனால வெஸ்ட் பெங்காலில் ஒரு நாள் ஃபார்வர்ட் பிளாக்கும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து கடையெடுப்பு நடத்துகிறாங்க. இவர் நேரு வந்து மௌனம் கலைச்சு இதுக்கு ஏதாவது சொல்லணும், இல்லைன்னா அந்த சட்டத்தை இப்போ நம்ம தான் சுதந்திரம் முழுவதும் அடைஞ்சிட்டோம்ல, அந்த சட்டத்தை செல்லுபடி ஆகாதுங்கிறதையாவது அறிவிக்கணும் அப்படின்னு நேரு எதுவுமே சொல்லலை. அடுத்தது 57 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ் பண்ண போகும்பொழுது ஸ்ட்ரிக்டாக அங்கேருந்து ஆர்டர் வருது, இந்த வாட்டி தேவர் தோக்கணும், ஜெயிக்கக்கூடாது, அதுக்கு என்ன உண்டோ நீங்கள் அதை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். இதையே நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸ்லேயே ஒரு பிரிவு. அப்போ 54 காமராஜர் முதல்வர் ஆயிட்டார். அதுக்கு முன்னால் ராஜாஜி இருந்தார். 54 காமராஜர் வந்துட்டார். காமராஜருடைய நடவடிக்கை பிடிக்காதனாலையோ இல்லை நேருடைய நடவடிக்கை, ஏன்னா நேரு அன்றைக்கி வந்து அவர் சொன்னது தான், அவர் சொன்ன ஆள் தான் சீஃப் மினிஸ்டர், சொன்ன ஆள் தான் MLA MP லெவலுக்கு இருந்தது. அதனால் காங்கிரஸ்குள்ளேயே ரிஃபார்ம் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதை வந்து ரிபல் காங்கிரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அவங்களா வச்சுக்கிட்ட பேர் வந்து ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மேலேருந்து நமக்கு ஆணைகள் வர்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தனி பிரிவாக இருந்து 80 தொகுதியில் போட்டி போடுறாங்க 57 எலெக்ஷனில். இதுக்கு ராஜாஜி ஆதரவு உண்டு. ராஜாஜி தான் இதுக்கு ஏற்பாடு, இந்த இது வந்து வரலாறு ரிஃபார்ம் கமிட்டி பண்ணி காங்கிரஸில் தனியாக நிற்கணுங்கிறதுக்கு முழு ஆதரவு கொடுத்தவர் ராஜாஜி. சொல்லப்போனால் அவர் தான் இது உருவாக்குனதே. அவர் அதில் பங்கு வரலன்னா கூட இதுக்கு பிரச்சாரம், எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணது தேவர்.
இப்போ இந்த ரிஃபார்ம் கமிட்டி அப்ப 57ல காங்கிரஸ் போட்டியிடுது, ரிஃபார்ம் கமிட்டியும் போட்டி. அது காங்கிரஸ் உடைந்ததுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டான். அந்த ஒரு தற்காலிகமாக காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. ஒன்று வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இன்னொன்று அதுக்கு எதிர்ப்பாக இருந்த, அதுவும் அவங்களும் காங்கிரஸ் தான், காங்கிரஸ் வேட்பாளர்கள் தான், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க தான். ம். இந்த ரிஃபார்ம் காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்னு ஆரம்பித்து அவங்க வேட்பாளர் போடுறாங்க. ம். 22 தொகுதியில் ஜெயிச்சுறாங்க. ம். அதுக்கும் காரணம் யாருன்னா, பிரச்சாரம் பண்ணது, எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணது முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறதுனால இப்போ தேவர் மேலே உள்ள கோபம் வந்து, நேதாஜி ஒரு காரணம், இன்னைக்கு காங்கிரஸையே பிளந்துட்டார். 80 பேர் அவரை நம்பி 80 தொகுதியில் நிற்கிற ஒரு அளவுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு நேருக்கு அது ஒரு கடுமையான ஒரு கோபம். இதனால நீங்கள் என்னன்னாலும் செஞ்சு இந்த வாட்டி அவரை தோக்கடிக்கணும்னு சொல்லும் பொழுது, இந்த 57 தேர்தலில் இப்போ நம்ம காசு கொடுக்குற மாதிரி அப்போல்லாம் வந்து அரிசி பருப்பு பாத்திரம் ம். இதுதான் நிறையா கொடுப்பாங்க. காசுங்கிறது கொஞ்சமாக கொடுப்பாங்க. இதனையும் கொடுத்து தேவருடைய தொகுதியை மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அருப்புக்கோட்டை தொகுதிக்கு பதிலாக அந்த தொகுதியை டிசால்வ் பண்ணிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பாராளுமன்ற தொகுதின்னு உருவாக்குறாங்க. ம். பொதுவாக அன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆல் இந்தியாவில் வந்து ஒரு 6 அசெம்பிளி தொகுதிகள் வந்து ஒரு பாராளுமன்றம். ம். இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் 10 தொகுதி. ம். எதற்காகன்றா, முக்குளத்தோர் சமுதாயம் இல்லாத பகுதிகளெலாம் அதில் கொண்டு வந்துடணும் ம். ம். அப்படிங்கிறதுக்காக. முதுகுளத்தூர் அப்படியே தான் இருக்குது. தேவருக்கு வந்து பொதுவாக அவர் வந்து இது 2 இதில் தானே நிற்கிறார். இன்னொன்று நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய 22 எம்எல்ஏக்களுக்கு ரிஃபார்ம் கமிட்டிக்கு பிரச்சாரம் பண்ண தேவர் ஏன் நிறைய இடங்களில் நிற்கலைன்னு. அதுக்கும் அவரே பதில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து நேதாஜி வழியை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த நேதாஜி சொன்னார் பாருங்க, இது வந்து ஒரு ஆண்மையற்ற அரசு, ஆகனால இந்த அரசியல் அமைப்பையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக 2 தொகுதியில் நின்று எங்கள் குரலை காட்டுறமை வழிய இது வந்து எங்களுக்கு ஒரு தேர்தல் அல்ல. இந்த தேர்தலில் நாங்கள் நேதாஜி இல்லைன்னா நேதாஜி வரணும், வந்து அவர் ஏற்றுக்கொண்டார்னா நாங்கள் நிற்போம் அப்படின்றது அவரையும் சொல்லியிருக்கிறார். முதல் பிரச்சாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை இல்லாததுனால அவங்க வந்து எப்பயுமே சுயேட்சையாக தான் அரசியல், இந்த நம்ம தேர்தல் ஆணையம் அவங்களை கருதி ரிசர்வ்டு சிம்பிள் கிடையாது இங்கே. ஆகையினால இந்த முதல்ல அவங்க வந்து சிங்கம் சின்னத்தில் போட்டிக்கிடுறாரு. 57 தேர்தலில் யானையாக மாற்றுறாங்க. அவர் பேர் மாதிரியே UN தேபார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர் வந்து குஜராத்திக்கார். THE, இவர் VAR தானே தேவர், அவர் THEBAR தேபார். அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து அவருக்கு யூஎன்னா முத்துராமலிங்க தேவருடைய இனிஷியலும். ஆமாம், அவர் அவங்க அப்பா பேர் உக்கிரபாண்டிய தேவர் தானே. ஓகே, அதே இனிஷியல்ல வட மாநிலத்திலேருந்து இன்னொருத்தர் வராரு. ஆமாம், ஒருத்தர் வந்து அவர் வந்து தேவர் காங்கிரஸில் சேர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. ஸோ தேவரே காங்கிரஸில் சேர்ந்த மாதிரி ஒரு நியூஸு. சரி, அப்புறமா அந்த சிங்கம் சின்னத்தை அங்கே வேற ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு அலாட் பண்ணிட்டு இவருக்கு யானை சின்னத்தை கொடுக்குறாங்க. இத்தனையும் தாண்டி ஜெயிக்கிறார். எப்பயும் ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கம் சின்னம் கிடையாது, ரிசர்வ்டாக கிடையாது, அப்போ பெர்மனண்டா கிடையாது, பர்மனண்டாக கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் மாறும். ஏன்னா அவங்க இங்கே நிற்கிறதே 2 தொகுதியில் தானே நிற்கிறாங்க. ஒரு பாராளுமன்றம் அப்போ கொஞ்சம் நிறைய ஃபார்வர்ட் பிளாக் நிறைய தொகுதிகளில் இல்லை. முதல் தேர்தலில் வந்து கொடுத்தாங்க, 2வது தேர்தலில் கொடுக்கல. என்ன, யானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனே இது நேருக்கு வந்து பயங்கர கோபம். அப்போ பெங்களூரில் சர்வோதயா இயக்கத்துடைய 50வது விழா நடக்க போகுது. பொன் விழா, அதுக்கு நேரு வருவதாக அறிவிப்பு நடந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாரும் அப்போ நேருவை போய் பார்க்கணுமே, அப்போ நேருகிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தவிப்பில் இருக்கிறாங்க. அப்போ நேரு சொல்கிறார், நான் வரும்பொழுது எனக்கு ஒரு தீர்வோடு நீங்கள் என்னை வந்து சந்திக்கணும், சும்மா நீங்கள் வந்து சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை பிறப்பித்ததாக இது நம்ம கையில் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சொல்லுது. ஸோ இப்போது இந்த பணம் கொடுத்தாங்கல்ல தேர்தலுக்கு, தேவரை ஏற்று ஓட்டு போடணும்னு, ஆனாலும் ஜெயிச்சிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு கலவரம் பண்ணணுங்கிறக்காக சில ஆளுகளை அனுப்பி காங்கிரஸில் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, ஏன்டா அரிசி வாங்கின இல்லை, பருப்பு வாங்கின இல்லை, இதெல்லாம் திருப்பி கொடு இப்படின்னு கேட்கும்போது என்ன வரும், வாக்குவாதம்னா பிரச்சனையில் தானே முடியும். ஒரு லெவலுக்கு போகும்போது அடிப்படி வருது, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக வருது. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குண்டு வெடிக்குது.
பேரையூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில். இது குண்டு வெடித்த உடனே இது வந்து ஒரு இப்போ தான் பெரிய லெவலுக்கு போகுது, இது இந்த லெவலுக்கு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தேவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டார். லோக்கல் இதை சட்டசபையை ரிசைன் பண்ணிவிட்டு சசிவர்ண தேவர்னு இருக்கிறார். தனித்தொகுதியாக தோப்பனப்பட்டி பெருமாள் குடும்பம்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கலவரங்கள் நடக்குது, எங்கேயோ வெளியாள்கள் வந்து இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை அடிச்சுட்டு போகிறாங்க, இதுக்காக நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கலெக்டர் வந்து நம்ம ஒரு பீஸ் கமிட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறார். பீஸ் கமிட்டி போடுறதுன்னா சரி அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தேவரையும் டெல்லியிலேருந்து சசிவர்ண தேவர் வர சொல்கிறார். இது வருவதற்கு முன்பாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்ம இன்னும் பல தலைவர்கள், குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மாப்போசி, நம்ம தினத்தந்தி நிறுவனர் ஆதித்தனார், இவங்கெல்லாம் வந்து 2 பெரிய தலைவர்கள், மக்களுடைய நல்ல அபிமானம் பெற்ற காமராஜர் தேவர், இவங்க 2 பேரும் இந்த மாதிரியான ஒரு எதிரும் புதிரமாக இருந்து நாடே ஒரு பதட்டத்தில் இருக்குது. ஆகையினால நம்ம இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல வர வச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டோம்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கும்போது 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட விரோதங்கள் ஒன்றும் இல்லை. அதனால் காமராஜர் முதுகுளத்தூர் போகிறதா தேவர் மெட்ராஸ்க்கு வர்றதாங்கிற பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ரத்னசாமி தேவர்ன்றவர் திருச்சியில் இருக்கிறார், மணிகண்டன் ராஜாங்கம் தேவர், அவருடைய வீட்டில் 2 பேரும் சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு நடக்குது. இப்போ தான் நேரு பெங்களூர் வந்து இறங்குறார். காமராஜருக்கு எப்பயுமே மொழிபெயர்ப்பாளராக போகிறவர் வந்து சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் போவாங்க. அவங்களும் கூட போகும்பொழுது நேரு கடுமையாக இருக்கிறார். என்ன ஒரு தனி மனிதனுக்காக ஒரு அரசாங்கம், நீங்கள் யார் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம், ஒரு தனி மனிதனுக்காக நீங்கள் போய் இப்படி இறங்கி பேச முடியுமா, ஏன் அவர் இங்கே வரமாட்டாரா அப்படின்னு கேட்கும்பொழுது காமராஜர் சொல்கிறார், இல்லை நான் வந்து இன்றைக்கி நேரத்தில் அவர் கூட ரொம்ப காலமாக பயணப்பட்டிருக்கிறேன், அவர் பதவியில் இல்லாமல் இருக்கலாமே ஒழிய மக்கள் அபிமானத்தை பெற்றவர், நம்ம வந்து மக்களுக்காக ஒன்று செய்யணுங்கும் பொழுது அந்த மக்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுகிறதுல தவறு இல்லை, மேலும் அவர் ஒரு எம்பி, நம்ம யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசலை அப்படிங்கும் பொழுது பக்தவச்சலம் தான் சொல்கிறார், இல்லை தேவர் வந்து தேவர் காமராஜர்லாம் பக்கத்து ஊருக்காரங்க, இவர் விருதுநகர், அவர் ராமநாதபுரம், அவருக்கு அந்த காலத்தில் உதவி செஞ்சுருக்கிறார், இன்னும் இவர் வந்து அந்த பழைய இதுலேயே இருக்கிறாரு, ஜமீன்தாரி முதலாளி அந்த நினப்பிலேயே காமராஜர் இருக்கிறாரு, ஏன்ட்ட இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து 10 நாளில் நான் தேவரை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு பக்தவச்சலம் சவால் விடுறார். இது சி சுப்பிரமணியம் பல இடங்களில் இது குறிப்பிட்டிருக்கிறார் பிற்காலத்தில். இதெல்லாம் பெங்களூரில் வச்சு நடக்குதா? பெங்களூரில் இந்த சர்வோதயா மாநாட்டுக்கு வந்த நேருகிட்ட இவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது, அதனால் நேரு என்ன சொல்கிறார், அந்த நீங்கள்லாம் போய் இப்போ ஒரு முதலமைச்சர் போய் தேவருக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம், சும்மாவே அந்த ஆள் வந்து இருக்கிற நிருபர்களை எல்லாம் கூப்பிட்டு நேதாஜியை பற்றி பேசி எனக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், இது வேறு நீங்கள் செஞ்சாங்கன்னா இன்னும் பத்திரிகைகளில் இந்த பத்திரிகைகளில் ஒரு பழக்கம் என்னென்னா முத்துராமலிங்க தேவர்னு போட மாட்டாங்க, முத்துராமலிங்க தேவர் ஹூ கிளைம்ஸ் நேதாஜி இஸ் அலைவ் அப்படின்னு தான் போடுவான் ஆங்கில பத்திரிகைகள். அது மேலும் மேலும் நேருக்கு வந்து இடைஞ்சலாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த மாதிரியான இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக சரி பீஸ் கமிட்டி கலெக்டர் கூப்பிட்டுருக்கிறார்ல, அந்த பீஸ் கமிட்டிக்கு போகலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த கலெக்டர் வந்து அவர் பேர் நம்பியார், EVR நம்பியார். அங்கே தான் அந்த நம்ம இமானுவல் சேகரனார், அப்புறமா சவுந்தரபாண்டிய நாடார், இவங்க முத்துராமலிங்க தேவர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் இப்போ வெளியே எல்லோரும் சொல்கிறாங்க பாருங்கள், தேவர் போகும்போது அவர் கால் மேலே இமானுவல் சேகரன் கால் மேலே கால் போட்டிருந்தார், சிகரெட் பிடிச்சார், அதனால் இவர் கோவப்பட்டார், அதுக்கெல்லாம் அங்கே வந்து இடமே இல்லை. ஏன்னா ஒரு கலெக்டர் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல யாராக இருந்தாலும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, அது வேணும்லாம், இதெல்லாம் சும்மா பின்னால் நம்ம சினிமாட்டிக்காக எடுத்து விடப்பட்ட கதைகள் தான். அப்போது இதில் இந்த குற்றச்சாட்டுகள் அது இதுன்னு எல்லாம் ஒருத்தர் சொல்லும் பொழுது இவங்க கேட்குறாங்க, இப்போ கலவரம் நடந்தது, இந்த கலவரத்தில் உள்ளூர்காரங்க யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா, அடி வாங்கினவங்கெல்லாம் ஏதாவது அந்த தொகுதியை சேர்ந்தவங்க, அடித்தவன்னு யாராவது இது வரைக்கும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, 1-2 பேர் அரெஸ்ட் பண்ண எல்லாமே ரொம்ப தள்ளி இருந்து வந்தவன். அடுத்தது இங்கே ஒரு வெடிகுண்டு 2 இடத்துல வெடிச்சிருக்கு, இந்த இடத்துக்கு வெடிகுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு என்ன, வெடிகுண்டு ஏன் வரணும்,
அதை பற்றி அரசாங்கம் என்ன, இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தானே பீஸ் கமிட்டியில் நம்ம பேச முடியும். அப்படிங்கும்போது கலெக்டர் எனக்கு அதெல்லாம் வந்து இந்த என்னுடைய இந்த இதுக்குள்ளே வராது. நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கணும், அதுக்கு உண்டானதை மட்டும் நம்ம பேசுவாங்க போது இதில் எல்லாருமே மாற்றுக்கிறது என்ன இருக்க முடியும், அமைதியாக இருக்கணும் தானே இருக்க முடியும். ஆமாம் அப்படிங்கும்போது கலெக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே, அதாவது இந்த தேவேந்திர குல வேளாளர் தரப்புலையும் ஃபார்வர்ட் பிளாக் தரப்புலையும் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம் அப்படிங்கிறார். தேவர் சம்மதிக்கிறார், போட்டுக்கிடுவோம். அவங்களும் சம்மதிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியன் நாடார் அது வேண்டாம் அப்படிங்கிறார். அது வீண் கலவரத்தை ஏற்படுத்திடும். பொதுக்கூட்டம்னா வேறு, அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சொல்லணுங்கிறத நம்ம அச்சிட்டு கொடுத்துருவோம். சரி, அதுவும் நல்ல யோசனை தான். அப்படிங்கும் பொழுது எல்லாம் எழுதியாச்சு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக இருப்போம், எதுனாலும் கலெக்டர்கிட்ட கொடுப்போம், சட்டப்படி தீர்த்து கொள்வோம், அப்படி இப்படி நம்ம வழக்கமாக எழுதிட்டு கையெழுத்து போடும்போது முதல்ல தேவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, ஃபார்வர்ட் பிளாக்குக்கு நான் கையெழுத்து போடுறேன், காங்கிரஸுக்கு இன்னொரு ஆள் போடட்டும், காங்கிரஸ் தரப்பில் யார் வந்து போடணுமோ போடட்டும். அப்படிங்கும் பொழுது தான் முதல்ல கலெக்டர் சொல்லார், இல்லை இது அரசியல் பிரச்சனை இல்லை, இது ஜாதிய பிரச்சனை, அதனால் முக்குளத்தோர் சார்பாக நீங்கள் போடுங்க, தேவேந்திர குலர் சார்பாக அவங்கள போட சொல்கிறேன்னா சரி அப்படிங்கிறார். யார் போடுறது தேவேந்திர குல வேளாளருக்காக அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ எம்பியோ தானே போட்டிருக்கணும். எம்பி வந்து ஆர்எஸ் ஆறுமுகம்ங்கிற தலித்து, எம்எல்ஏ வந்து தோப்பனப்பட்டி பெருமாள் குடும்பன். அப்போ இவங்க 2 பேரையுமே மீட்டிங்கே கூப்பிடலை. அவங்கள யாருமே நீங்கள் மீட்டிங்கே கூப்பிடலைன்னா அப்புறம் இது வந்து ஜாதி பிரச்சனைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை இமானுவேல் சேகரன் போடட்டும் அப்படின்னு. சரி, இமானுவேல் சேகரன் போடட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. பட் இவங்க என்னாச்சு, மக்களுடைய ஓட்டை வாங்கினா இவங்க யார்? அடுத்தது, என்னை நம்பி ஓட்டு போட்ட தலித் மக்களுக்கு நான் யார்? என்னுடைய சமுதாய ஓட்டு 18,000. ஆனால் நான் முதுகுளத்தூரில் நான் வாங்கினது மட்டுமே 60,000 வாங்கியிருக்கிறேன். அதில் அதிகமாக இருப்பது தேவேந்திர குல வேளாளர். அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் யார்? அந்த கேள்வி வரும்பொழுது சரி அப்படின்னா 2 பேரும் தனித்தனியாக போட வேண்டாம், ஒன்றா போட வேண்டாம், தனித்தனியாக கையெழுத்து போட்டு நம்ம உங்களுடைய அறிக்கை தனியாக இருக்கட்டும், அவருடைய அறிக்கை தனியாக இருக்கட்டும் அப்படின்னு அறிக்கை தனித்தனியாக வெளியே வருது. இந்த அறிக்கையெல்லாம் அரசாங்கமே அச்சிட்டு ஒருத்தருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்தது வந்து செப்டம்பர் 10, 57. செப்டம்பர் 11 இரவு 9 மணிக்கு இமானுவேல் சேகரன் கொல்லப்படுகிறார். இது அப்படியே வச்சுக்கோங்க. மறுநாள் 12ஆம் தேதி அருங்குளம்னு ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒரு ட்ராமா போடுறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ட்ராமாலெல்லாம் அந்த காலத்தில் போட்டோம்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் போய் பணத்தை குத்துவாங்க இல்லையா, எல்லாம் தூக்கி போடுவாங்க. அதுக்காக 2 பாட்டு பாடுவாங்க. ஸோ அந்தந்த ஊருக்கு ஏற்றபடி அந்த யார் பெரிய செல்வாக்காக இருக்காங்களோ அவங்கள பற்றியான பாடி, இது நாடக நடிகர்களுக்கு இது ஒரு வழக்கம். அங்கே தேவரை பற்றி ஒரு பாட்டு பாடுறாங்க, என்ன இருக்கிறவங்கெல்லாம் காசு கொடுக்க போகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல ஃபுல் போதை தண்ணியை போட்டு வந்து அந்த முக்கிய நடிகைக்கு நான் பணத்தை குத்துறேன்னு சொல்லி தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் அந்த நடிகர்கள்லாம் அவரை அடிச்சிடுறாங்க. இது அன்றைக்கி முடிஞ்சது, நாடகம் நடந்துருச்சு. இந்த அடி வாங்கினவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து கீழத்தூளூர் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே ஊரில் போய் சொன்ன உடனே அந்த ஊர்காரங்க வந்து இந்த ட்ராமாக்காரங்களை அடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட 2 பேருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை. ஒருத்தன் குடிகாரப்பைய ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அதுக்கு உண்டானது தானே பார்க்கணும். 11ஆம் தேதி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கு, 12ஆம் தேதி இந்த ட்ராமா, 13ஆம் தேதி அந்த கீழத்தூள் ஒரு ஊருக்கு ஒரு பெரிய போலீஸ், மலபார் போலீஸ் பட்டாளம் வருது. அதுக்கு தலைமை தாங்கி வர்றவர் இன்ஸ்பெக்டர் ரே. லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து நடராஜ ஐயர்னு ஒருத்தர், நம்ம தமிழக போலீஸ் சேர்ந்தவர். இப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மலபார் போலீஸ் வர வேண்டிய அவசியம் என்ன? இல்லையா? நம்ம போலீஸும் இங்கே தான் இருக்குது. இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா கம்பெனியில் நடந்த சண்டைக்கு இவ்வளோ பெரிய முஸ்தீபுகள் தேவையா அப்படிங்கிற பிரச்சனையும் வருதா இல்லையா? அப்போ ஏன் கொண்டு வந்தாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? அரசியல் இருந்தால் தானே வரணும். இப்படி அப்போ யாரு கொண்டு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து மலபார் போலீஸை கொண்டு வர முடியுமா? அப்போ மத்திய அரசு சொன்னால் மட்டும்தானே வர முடியும். நான் அதை தான் சொல்கிறேன், திருப்பி நேருங்கிறத நாங்கள் தான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அந்த ரே வந்து இந்த கீழத்தூளூரில் இருக்கிற எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சு அதில் ஒரு 5 இளைஞர்களை
கொண்டு போய் ம். அந்த கம்மாக்கரை ஓரமாக அங்கே ஒரு இலுப்ப மரம் அந்த இருக்கும்போது பக்கத்தில் அதில் மண்டியிட சொல்லி அந்த 5 பேரை சுட்டு கொன்றான். அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு கெடுவாய்ப்பாக நமக்கு நல்வாய்ப்பாக அந்த மரத்து மேலே ஒரு சின்ன பையன் இவங்களுக்கு வர்றதை பார்த்து பயந்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். ஆம்பளைகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கல போலீஸு. அவன் அதுக்கு கடைசி வரைக்கும் அவர் அதை பார்த்துருக்கிறார். அவர் தான் பிற்காலத்தில் சாட்சியெல்லாம் சொல்லுவார். இந்த 5 பேரை கொண்டாச்சு. இது நடக்கும் பொழுது பகல் 11 மணி இருக்கும். இரவு 12 மணி வரைக்கும் அங்கேயே இருந்து அந்த ஊரில் அவங்கள்ட்டே பாய் வாங்கி சுற்றி இவங்களை கொண்டு போயாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவங்கள எரிச்சாங்களா புதைச்சாங்களா எங்கே பண்ணாங்க யாருக்கும் தெரியாது. அந்த உள்ளூர்காரங்க அந்த ஊர்க்காரங்க உறவினர்கள் அவங்களுக்கு ஒரு சடங்கு கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த மத்திய அரசு நேருடைய அரசாங்கம் நடந்து கொண்டது. இது வெளியே இந்த நியூஸு பத்திரிகைகளுக்கெல்லாம் 2 நாள் கழித்து தான் போகுது. இதை தொடர்ந்து இன்னும் 12 பேர் கொல்லப்படுறாங்க வேறு வேறு இடங்களில் இதே மாதிரி போலீஸ் ரயாட்ஸில். இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆன உடனே இதை தான் நம்ம முதுகுளத்தூர் கலவரம்னு சொல்கிறோம். இமானுவேல் சேகரன் கொலை வழக்கு அதை தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள். அதனால் இது ரெண்டும் ஒன்று தான். இமானுவேல் சேகரன் கொலை வழக்கு தனியாகவும் இது தனியாகவும் நம்ம பார்க்க முடியாது. இதுவரைக்கும் தேவர் கைது செய்யப்படவில்லை. நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த ரிஃபார்ம் காங்கிரஸ் கமிட்டி அவங்க எல்லாம் ஜெயிச்சு முடித்த உடனே தேர்தல் எப்போ நடக்கு? February 57 நடக்கு. செப்டம்பரில் அவங்க இந்த ரிஃபார்ம் கமிட்டிங்கிற பேரை மாற்றி இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ்னு புது பேரில் பதிவு பண்ணி நம்ம நிற்கலாம் அப்படின்னு ஒரு மதுரையில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இப்போ மதுரையில் கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மீட்டிங். அந்த விழாவை தொடங்கி வைக்கிறது தேவர். ஏன்னா அவரால் தான் நம்ம ஜெயிச்சோங்கிறனால அவரை தான் தலைவராக போட்டு திறந்து வைக்கிறார். திறந்து வச்சுட்டு கீழே இறங்கி போகும்போது போலீஸ் அவரை அந்த வைகை ஆத்து பிரிட்ஜ் பக்கத்தில் கைது செய்கிறாங்க. அதில் என்ன செக்ஷனில் கைது செய்கிறாங்க? ப்ரிவென்டிவ் கஸ்டடி, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இவ்வளோதானே வெளியே. இந்த கொலை கேஸுக்காக அவரை கைது பண்ணுறோன்னு சொல்லலை. எஃப்ஐஆர்லையும் கிடையாது. அவரை கைது பண்ணி கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் ஒரு வாரம் கழித்து எஃப்ஐஆர் திருத்தப்படுது. புது எஃப்ஐஆர் போட்டு செய்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரும் பார்த்தோம்னா 3 ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். இதெல்லாம் எப்படி வரணும்னா பிற்காலத்தில் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணைக்கு வரும்பொழுது இதெல்லாம் வெளியே வருது. இது வருது. தேவருக்காக நம்ம ராஜாஜியோடைய நண்பர், அவர் பேரும் ராஜகோபாலாச்சாரி, அவர் ஒரு முக்கியமான வக்கீல். மதுரை குப்புசாமி ஐயர், அவர் ஒரு அட்வொகேட்டு. இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இவங்கெல்லாம் ஆஜராகிறாங்க. இது ஏன் இந்த 3 பேர் பேரை சொல்கிறேன்னா, இடையில ஒரு பேட்டியில் சாருஹாசன் சொல்லியிருப்பார், தேவருக்காக நான் பெயில் போட்டேன். கமலஹாசன் அண்ணன் சாருஹாசன். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். தேவர் ஏறக்குறைய வாழ்நாளில் பாதிய ஜெயிலில் இருந்தவர். சுதந்திர போராட்ட காலத்துலையும் இருந்தார், இந்த குற்றச்சாட்டுங்க இருந்தார். 15 வருஷமோ 20 வருஷமோ மொத்தம் ஜெயிலில் இருந்திருக்கார். ஒரு கேஸில் கூட அவர் ஜாமீன் போட்டதில்லை. ஒன்று நிரபராதின்னு வெளியே வரணும், இல்லைன்னா முழு தண்டனையை முடிச்சுட்டு தான் வந்தார் வெளியே. அவர் ஜாமீன்னது எந்தக்குமே போட்டது கிடையாது, இன்க்ளூடிங் இந்த மர்டர் கேஸ் போடலை. அதனால தான் இந்த வழக்கறிஞர்கள் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வருது. ஆமாம், கேஸ் நடக்குது. கேஸ் நடந்ததில் எடுத்த உடனே தேவர் விடுதலை ஆகிறார். அந்த கேஸுக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடக்கிற கேஸ். ஆமாம், இந்த புதுக்கோட்டைக்கு எப்படி வருது? அதுக்கு மதுரையில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா அன்னைக்கு மதுரை மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சரி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டும் அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே வச்சா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு முதலாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், தனி சிறப்பு நீதிமன்றம் அப்படின்றது இந்தியாவிலேயே முதலாக தேவருக்கு தான். திருச்சி பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை, அந்த புதுக்கோட்டையில் தனிமை சிறை. ஆமாம், அதில் வச்சு நடக்குது. அதில் தான் அவர் A1 தேவர்னா அவர் 12 பேர் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த 3 பேரும் அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கும் இமானுவேல் சேகரனுக்கு முன்விரோதம் இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குது. இமானுவேல் சேகரன் அவர் அந்த கிராமத்திலேருந்து மிலிட்ரிக்கு போயிட்டு வந்தவர். அதனால் அவருக்கு உலக விஷயங்கள் நல்லா தெரியும், நல்ல தைரியமான ஆள். அந்த இளைஞர்களுக்கு, அவங்களோட சமுதாய இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்.
அதே சமயம் போலீஸுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாக் விட்னஸ். போலீஸ் தரப்பில் எதற்காவது ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னா இவர்கிட்ட கேட்டால் இவர் வந்து சொல்லக்கூடியவர். இது போலீஸ் இன்ஃபார்மர்னு இருக்கிறாங்களே, அது மாதிரி அது வந்து தவறுன்னெலாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மாதிரி இருந்ததில் இவங்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பேர் அவர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு தரப்பு. தேவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு மேலும் ஒரு வலுவான ஆதாரம் என்னன்னா, இமானுவேல் சேகரனுடைய உடன் பிறந்த சொந்த தம்பி துரைராஜ்னு பேர், அவர் ஃபார்வர்ட் பிளாக்கில் இருக்கிறார். அவர் ஃபார்வர்ட் பிளாக்கில் இருக்கிறது மட்டும் இல்லை, பொறுப்பில் இருக்கிறார். அடுத்தது இவர் இமானுவேல் சேகரனுடைய மனைவி கிரேஸ் அமிர்தம், அவங்க ஒரு ஆசிரியை. அவங்களுடைய அண்ணன், அந்த அம்மாவுடைய அண்ணன் பாலச்சந்திரன்னு பேர். தேவர் வந்து மதுரையில் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி நடத்தினார். அதுக்கு அவர் தான் மேனேஜர். கடைசி வரைக்கும் அவங்கெல்லாம் தேவர் கூட தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு தேவர் தான் இந்த கொலை செஞ்சுருக்கணும்னா, ஒன்று துரைராஜ் அதை எதிர்த்து பேசியிருக்கலாம், இல்லைன்னா பாலச்சந்திரன் அவரை எதிர்த்து பேசியிருக்கலாம். அவங்கெல்லாம் அது மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. அது மட்டும் இல்லை, இது நாடார் சமுதாய மக்கள் தேவர் சமுதாய மக்கள் எதிர்ப்பும் கிடையாதுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னா, 62 அடுத்த தேர்தல் வருது இல்லை, அடுத்த தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீவைகுண்டத்தில் மற்ற இடங்கள்ல எல்லாம் நாடார் கேண்டிடேட் தான் போடுறார் தேவர். ஃபார்வர்ட் பிளாக் சார்பா. அதனால இதில் எங்கே தேவருக்கு முதல்ல செலவு வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆகையினால எல்லா சமுதாயத்துக்குமான ஒரு லீடர் தலைவராக இருந்ததை இவ்வளோ பெரிய சதி செய்து அவரை ஒரு ஜாதி தலைவராக ஆக்குனதில் முழு பொறுப்பு இல்லை, ஒரு 90% பொறுப்பு வந்து நேரு. நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய வண்டவாளம் பார்த்தீங்கன்னா, இது சட்டசபையிலெல்லாம் இது பேச்ச வருது. அப்போ பக்தவச்சலம் தான், அவர் தானே இந்த எல்லாத்துக்கும் சூத்திரதாரி. அவர் பேசுகிறார், இது சட்டசபை அவை குறிப்பில் இருக்குது, யாருனாலும் செக் பண்ணிக்கிடலாம். சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த பனிப்போர் போல எங்களுக்கும் தேவருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் கிருஷ்ண பரமாத்மா எப்படி 100 முறை பொறுத்து கொண்டாரோ, தேவர் எங்களை பற்றி என்னமெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கிறார், நாங்கள் அதெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் இந்த 100வது முறை தாண்டிருச்சுன்னா நாங்கள் வதம் பண்ண ஆரம்பித்தால் தேவரால் தாங்க முடியாதுன்னு பேசியிருக்கிறார். இதுதான் பக்தவச்சலம். அண்ணாதுரை அவர் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரியான ரவுடிகளை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டது நாட்டு மக்கள் செய்த தவறு. அப்படி அண்ணாதுரை சொன்னது எங்கே பதிவாயிருக்கு? சட்டசபையில் அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாங்க. ஆகையினால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய முக்குளத்தூர் சொந்தங்களெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், எந்த லட்சணத்தில் இந்த தலைவர்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றது. ஒரு முதுகுலத்தோர் கலவரம் அப்படிங்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல், அது ஒரு பகுதிக்கான அரசியலா இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கான ஒரு தேசிய அரசியலுக்கான பிரச்சனை அங்கேருந்து துவங்கி இருக்கு. இல்லைன்னா தேசிய அரசியல் அதை நடத்தி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் மூலமாக, அந்த வரலாறின் மூலமாக பதிவாகுது. ரொம்ப நன்றி. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.